வாடி. ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாமா பிக் பாஸ் ரிவ்யூவை? இது வந்து டச் ஆமான்னு தெரியலையே. இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் சீசன் 1 எபிசோட் 10 ரிவ்யூ பண்ண போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஹலோ ஜிஎஃப்எம்எஸ், நான் உங்கள் ஜிதேந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. நம்பர் எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் சீசன் 1 எபிசோட் 10 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் வந்து பிக் பாஸில் நடக்கும்ல, அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. அதோட ஒரு சாம்பிள் மாதிரி இன்றைக்கி வந்து நடந்துச்சுங்க. ஸோ அது எப்படி நடந்துச்சு, எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அடிப்படையில் அவங்கள செலக்ட் பண்ணாங்கன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. ஒரு ஃபுட்பாலை வச்சு பிளைண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 பேர்த்த வந்து டாஸ்கில் இறக்கி விட்டு, அதில் யார் கோல் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ காசு அப்படின்னு சொல்கிற மாதிரி பிச்சு கொடுத்தாங்க. 5,000, 3,000, 2,000 அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த், சமா, சோபா. அதில் பார்த்தீங்கன்னா சோபா தான் வந்து வின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து 5,000 கொடுத்தாங்க. இந்த அரவிந்த் டீம் வந்து 2,000 வின் பண்ணாங்க. இந்த சமா டீம் வந்து 3,000 வந்து வின் பண்ணாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக நம்ம மணிவண்ணன் தலைவரை வந்து நம்ம ராஜுபாய் வந்து கூப்பிட்டு பக்கத்தில் வந்து உட்கார வச்சுட்டாப்புல. அவங்க வந்து அது கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்துச்சுங்க. அவர் பேசுகிறதே என்டர்டெய்னாக தான் இருக்குது, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் அது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது எப்படின்றத சொன்னாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜு வந்து ஒரு கதை மாதிரி சொன்னார். ஒரு ஃபேமிலியில் ஒரு 2 பேர் இருந்தாங்க, ஒரு குக் இருந்தாங்க. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்க திரும்பி வரும்போது ஒரு 20 இயர்ஸ் கழித்து திரும்பி வராங்க. அப்போ அவங்களுக்கு சிலது பிடிக்குது, சிலது பிடிக்கல. அவங்கள வந்து நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணுவீங்க, அது ஒரு மெயின் ஒரு சப்ஜெக்டை வச்சு நீங்கள் வந்து லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கை வந்து நீங்கள் பண்ணணும். மீன்ஸ் அந்த உங்கள்கிட்ட இருக்க காசில் நீங்கள் வந்து அந்த பொருட்களை வந்து வாங்கணும். அதுதான் டாஸ்க்கு. அதில் வந்து அந்த 3 டீமுமே அவங்ககிட்ட இருந்த மாதிரி வாங்கினாங்க. அதில் யார் வின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஆரி அவங்க டீம் அவங்க தான் வின் பண்ணாங்க. ஜார்ஜ் அதில் இருந்தாங்க. ஜார்ஜும் வந்து ஹைட்டு கார்த்தி, அவங்க 2 பேரும் தான் டீமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க தான் வின் பண்ணாங்க. ஸோ எப்படி வின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க பொருட்களை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஹைட்டு கார்த்தி வந்து அது வந்து மோனோ ஆக்டிங் பண்ணார். இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த பொருள் எதுக்கு, அந்த பொருள் எதுக்கு, வந்தவங்களை வந்து எப்படி வெல்கம் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு டீமும் வந்து வரும்போதே சில கான்ட்ரவர்சியோடு தான் வந்தாங்க. வந்து அவங்களும் வந்து நல்லா தான் பண்ணாங்க. சமா டீம், அது சோபா டீம் என்ன, சோபா டீம் வந்து அவங்களும் நல்லா தான் பண்ணாங்க. இந்த அரவிந்த் டீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக இருக்கட்டும், அவங்க வந்து பிகினிங் வந்து ஸ்டார்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஸ்கிட்டு மாதிரி வச்சு பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. இந்த வீட்டிலலாம் நடக்கும்ல, ஒரு கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து ரொம்ப காமிக்காக இருந்துச்சு பிகினிங்கில். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் முடியும் போது அவங்க பிகினிங் பண்ண மாதிரி இல்லை, ஓரளவுக்கு சொதப்படாக தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி அதுதான் ஒரு 3 டீம் வந்து பிரித்து விட்டாங்க. 3 டைமும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் வந்து இந்த ஜார்ஜும் அந்த ஹைட்டு கார்த்தியும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே, அவங்க வந்து வின் பண்ணாங்க அந்த டீமாக. பட் வந்து ஜார்ஜுக்கு மட்டும் அந்த க்ரீன் ஸ்டார் வந்து கொடுத்தாங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி பிக் பாஸ் எபிசோட் 10 நடந்துச்சு. நம்ம இன்னொரு எபிசோடில் வந்து மீட் பண்ணலாம். நான் என்ன சேஞ்ச் பண்ணணும், இல்லை நான் எப்படி ரிவ்யூ பண்ணணும் நினச்சா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தானே பண்ணி விட்ருங்களேன். ஓகே ஜேஎஃப்எம், நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.